வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜி பபி. இந்தியா மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இந்த T20 உலக கோப்பையில ஒரு முக்கியமான ஒரு போட்டி. இந்த போட்டியில இந்தியா முதல்ல துடுப்பாட்டத்தை ஆடுறாங்க. 256 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகள். இன்றைய தினம் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் அனைவருமே அற்புதமாக துடுப்பாடம் ஆடினார்கள். சஞ்சு சாம்சன் வந்தா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு லக்கு தான். அந்த மாதிரி தான் சஞ்சு 24 ஓட்டங்களுக்கு ஆட்டம் வளர்க்கிறாரு. அபிஷேக் சர்மா அரைச்சதம் அடிச்சிருந்தாரு. இன்றைக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவருடைய முதலாவது அரைச்சதம். 4 சிக்ஸர்கள் 4 பவுண்டரி என்றது அடிச்சிருந்தாரு. அதுக்கு பின் வந்து இஷான் கிஷான் 38 ஓட்டங்கள் இன்றைக்கு 1 டவுன் ரோல் செஞ்சிருந்தாரு. இஷான் கிஷான் குட், நல்ல கேம் தான் சொல்லணும். சூரியகுமார் ஜாதவ் 33, ஹார்திக் பாண்டியா 23 பந்துகளில அரைச்சதம் விளாசி இருந்தார். 4 சிக்ஸர்கள் 2 பவுண்டரி. திலக் வர்மாவும் தன்னை முன்னுக்கு பின்னுக்கு இறக்கின எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவருக்கு கொடுத்த ரோலை மிகச்சிறப்பாக செஞ்சிருந்தாரு. 44 ஓட்டங்கள் 16 பந்துகளில 4 சிக்ஸர்கள் 3 பவுண்டரி. அனைத்து இந்திய துடுப்பாட்ட வீரர்களும் அற்புதமான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இது சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்ததுக்கான ஒரு இன்ஃபேக்டா தான் இருந்துச்சு. 256 ஓட்டங்களுக்கு வெறும் 4 இலக்குகள். இன்றைக்கு சிம்பாப்வே பந்து வீச்சாளர்கள் அனைவருமே மோசமாக அடி வாங்கி இருந்தார்கள். குறிப்பாக இன்றைக்கு சிம்பாப்வே 184 ஓட்டங்கள் இந்திய அணியின் சிறந்த அந்த போலிங் லைனப்புக்கு எதிராக அடிச்ச ஒரு பெஸ்டான ஸ்கோர்னு தான் சொல்லணும். ஆனா ஜெயிக்க முடியல. 72 ஓட்டங்களால் ஒரு தோல்வி. இதுல குறிப்பா பேனட் மட்டும் ஒரு அற்புதமான ஒரு போட்டியை ஆடி இருந்தாரு. 97 ஓட்டங்கள் விளாசி இருந்தாரு. 100 மிஸ் ஆயிருந்துச்சு. நொட் அவுட் பேட்ஸ்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப்ல தகுதி சுட்டுக்குள்ள தகுதியற்ற அணிகள் விளையாடுகிறது தான் சொல்லணும். குறிப்பா ஸ்ரீலங்கா, அது அடுத்தது சிம்பாப்வே. இந்த 2 டீமும் ஸ்ரீலங்காவும் சிம்பாப்வேயும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பு வச்சாங்க தான் சொல்லணும். சும்மா இருந்த ஆஸ்திரேலியாவுக்கு போய் அடி நடிச்சு போட்டு தகுதி சுட்டுக்குள்ள போய் மிக கேவலமான ஒரு தோல்வின்னு தான் சொல்லணும். சூப்பர் 8 ஏன் போனீங்க மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 61 ரன்னுக்கு விளையாடுற அதுல ஸ்ரீலங்காண்ட கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரசிகர்கள் விமர்சனத்தாலதான் விளையாடுறேன், நீங்க ஒழுங்கா விளையாடா ஏன்டா விமர்சனம் செய்ய போறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விளம்பரத்துல நடிக்கிற ஆர்வம் அத ஸ்ரீலங்கா டீம் தங்களுடைய கிரிக்கெட்ல போக்கஸ் பண்றாங்கல்ல. ஏன்னா ஒரு பேசிக் கிரிக்கெட் தெரியாம தான் அந்த நியூசிலாந்தோட தோத்துருந்தாங்க. அது மிகப்பெரிய புகழ்தான் சொல்லணும். ஸ்ரீலங்கா மண்ணுல ஸ்ரீலங்காவோட ஆடுகளங்களை விளங்கி விளையாடாட்டி ஸ்ரீலங்கா டீம் வெளியே போவத்தான் செய்வாங்க. அது பேசாம ஆஸ்திரேலியா விட்டுக்கலாம். ஆஸ்திரேலியா டீம் ஒரு ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க சூப்பர் 8க்கு போய். மச்சஸை பார்க்கவே ஆசையாக இருந்திருக்கு என்றதுதான் சொல்லணும். சரி, இதில் வீடியோ முடிக்கலாம். உங்களை எம்ஜி பவி. இந்தியா டீம்ஸ் லேசுப்பட்ட டீம். ஆனா இந்தியாவுக்கும் ஒரு ஆப் ஒன்று இருக்கு. இந்தியாவும் வெஸ்ட் இண்டியன்ஸும் மோதுகின்ற போட்டியில எந்த அணிக்கு வாய்ப்பு இருக்குமென்றதை நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க. அது அந்த போட்டி நொக் அவுட் மேட்சா தான் இருக்க போகுது. ஈடன்ஸ் கார்டன்ஸ்ல நடக்க போகுது கொல்கத்தால. அந்த மேட்சை மிஸ் பண்ணினாங்க. உங்களை எம்ஜி பவி. டாடா.